ரயில்வே நண்பன் சிவா. கவனத்திற்கு வண்டி எண் 1685. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேலேருந்து, அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப்லேருந்து எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிளுக்கான அபிஷியல் அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த 2024 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம ரயில்வே தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ரயில்வே நோட்டிஃபிகேஷன் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாதம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிடுது. ஃப்ரெண்ட் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றியான வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை ஃபேக் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வேலேருந்து அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷனை பற்றி அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு சிஎன் நம்பர் RPF 01 2024 அண்ட் டீட்டெயில்டு சிஎன் நம்பர் RPF 02 2024 வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 15/4/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15/4/2024 அன்னைக்கு நாங்கள் RPF எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிளுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வில் பி அவைலபிள் ஆன் த சேம் டே ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த ஃபாலோவிங் RRBs. அதாவது அன்னைக்கே 15/4/2024 அன்னைக்கே ஆன்லைன் அப்ளிகேஷனும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 14/3/2024 அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் ஏப்ரல் கண்டிப்பாக RPF கூடிய எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது உறுதி. அது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஜனவரியில் இதுக்கு இந்த ரயில்வே எஸ்ஐ அண்டு RPF உடைய டீட்டெயில்டு, அதாவது வீடியோஸ், அதாவது RPF நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுடைய ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதேமாதிரி RPF கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது ஏஜ், குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஃபிசிக்கல் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஜனவரியில் இருந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக ஒவ்வொரு மாதமாக ஜனவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன், பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன், மார்ச் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா ALPக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட டீட்டெயில்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்து ரயில்வேயில் நம்ம எதிர்பார்க்க கொண்டிருக்கோன்னா RRB JE ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. அதுக்கான ஷார்ட் ஒரு நோட்டீஸே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் நம்ம தமிழக இளைஞர்கள் அதிகம் பேர் ரயில்வேயில் பணிபுரிய வாழ்த்துக்கள். முயற்சி செய்து பயிற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.